நகர நிர்வாகிகள் என்னுடைய பெயரை வேண்டுமென்று போட்டிருக்கின்றார்கள். வேண்டுமென்று என்னுடைய பெயரை போட வேண்டும் என்று சொன்னது யார்? இதையெல்லாம் ஜவாஹிருல்லா அவர்கள் விசாரித்திருக்க வேண்டும். வேண்டுமென்று என்னை சீண்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியே, என்னிடத்தில் வம்பிழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தலைமை கழகத்திலிருந்து யாரோ இதை சொல்லியிருக்க வேண்டும். அவர்களுடைய ஏற்றுதலின் பேரில் தான் என்னுடைய பெயர் வால் போஸ்டரில் போடப்பட்டது. அப்படி போடப்பட்ட என்னுடைய பெயர் போடப்பட்டதல்லவா, அதை முறையாக விசாரித்து அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் இனாயத்துல்லா. இந்த சகோதரர் இனாயத்துல்லா என்ன செய்யறாருன்னா, ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகக்கூடாதுன்னு மஸ்ஜித் ரஹ்மான்ல அறிவிப்பு செய்திருக்க, இனாயத்துல்லா ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில வந்து பங்கு கொள்றார். ஸ்டேஜுக்கு வர்றார், கீழே இருக்கின்றார். ஸ்டேஜுக்கு பக்கத்துல கீழே இருக்கார். உடனடியாக ஒரு கிளையினுடைய கூட்டத்தை நீங்க யாருங்க கூட்டுவாங்க? யாருங்க கூட்டுவீங்க? கிளையினுடைய ஒரு பொதுக்குழு கூட்டம்னா யார் கூட்டுவாங்க? செயலாளர். மஸ்ஜித் ரஹ்மானுடைய செயலாளராக இருக்கக்கூடிய இனாயத்துல்லாக்கு தெரியாமலே அங்கே மஸ்ஜித் ரஹ்மானுடைய பொதுக்குழு கூட்டப்படுகின்றது. 48 மணி நேரத்துக்குள்ள கூட்டப்படுகின்றது. செயலாளருக்கு பிறகுதான் தெரிகின்றது. ஒருதலை பட்சமாக அந்த பொதுக்குழு நடத்தப்படுகின்றது. இனாயத்துல்லா நீக்கப்படுகின்றார். வேற புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். அடுத்த ஒரு பொய் என்னன்னு கேட்டா, அதாவது இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாங்க, பல ஆட்கள் கலந்துருக்கிறாங்க. அதுல மேலப்பாளையம் முன்னாள் மஸ்தூர் ராமாவுடைய முன்னாள் செக்ரட்டரி இனாயத்துல்லா என்பவரும் அதுல கலந்துருக்கிறாராம். கலந்து கொண்டதுக்கு பின்னால 48 மணி நேரத்தில் மேலப்பாளையத்தினுடைய பொதுக்குழு கூட்டப்பட்டிருக்கு. பொதுக்குழு கூட்டப்பட்டு இனாயத்துல்லா எங்கக்கூடிய அந்த சகோதரர் நீக்கப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எதுக்கு வைக்கிறாருன்னா, இனாயத்துல்லா அங்க கலந்துகிட்டாரு, தாமுகால கலந்துகிட்டாரு, அதனாலதான் நீக்கிட்டாங்க என்ற கோணத்தில் அந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க ப்ரொஃபசர் ஜவாஹிர்லா அவங்க. நாம என்ன இருக்கிறோம்னா, அதாவது நீங்க கலந்து கொண்ட அந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சி எத்தனாம் தேதி நடக்குது அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதாவது 18ஆம் தேதி நடக்குது. 18/1/2004 நடக்குது. மேலப்பாளையம் மஸ்தூர் ரஹ்மானுடைய பொதுக்குழு 26/1/2004 நடக்குது. ஏறத்தாழ ஒரு வாரம் கழிச்சு நடக்குது. இந்த ஒரு வாரம் உங்க கணக்குப்படி 48 மணி நேரமோ? நீங்க அப்படிதான் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துறீங்களோ? ஒரு வாரம் கழிச்சு இந்த இது நடக்குது. ஒரு வாரம் அந்த நிகழ்ச்சியை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, 48 மணி நேரத்தில் கூட்டி இனாயத்துல்லா நீக்கிட்டாங்க. சரி, ரைட்டு, 48 மணி நேரம் ஒரு பக்கம், இங்க ஒரு பொய் இருக்கட்டும். அடுத்த பொய் என்னன்னா, இனாயத்துல்லா நீக்கப்பட்டார் உங்களுக்கு யாரு சொன்னா? ஆதாரம் காட்ட முடியுமா? இனாயத்துல்லா நீக்கப்பட்டார் என்று உங்களால காட்ட முடியுமா? ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்க, எப்படி, எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டாரு? நீக்கவும் படல. மஸ்தூர் ரஹ்மான் ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னால கூடி பொதுக்குழு கூடி அதுல ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுலதான் இனாயத்துல்லாவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனுடைய ஆய்வு காலமே மொத்தத்தில் 3 வருஷம் தான். 3 வருஷம் முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்து பொதுக்குழு கூட்டி புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கணும். இதுதான் யதார்த்தம். இங்க என்ன நடக்குதுன்னா, 3 வருஷம் தாண்டி 4வது வருஷமும் நிறைய நாட்கள் ஓடிடுச்சு. 4வது வருஷம் நிறைய நாட்கள் ஓடியாச்சு. 4 வருஷம் ஏறத்தாழ 4 வருஷம் ஆகி போயிடுச்சு. இப்ப பொதுக்குழு கூட்டப்பட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதாவது தேர்ந்தெடுக்கப்படணும். இதுதான் நிலை. அதுக்கு தான் அந்த நிர்வாக குழுவும் கூட்டப்படுது, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்படுறதுல ஒரு ஆள் விடுபடுறாரு, அவ்வளவுதான். ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படல. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். மக்கள் ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு மக்கள்கிட்ட தான் கேட்கணும். பல காரணங்கள் இருக்கலாம். இப்ப என்ன விவகாரம்னா, இது நீக்கப்பட்டான்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுடைய மாநில பொதுக்குழுலேயே எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, எத்தனை பேர் விடுபடுறாங்க? விடுபட்ட ஆட்கள் எல்லாம் நீக்கப்பட்டாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? எத்தனை பேர் தேர்ந்தெடுக்க? ஒரு ஆள் போட்டின்னு வந்தாச்சுன்னா, தேர்வும் வந்தாச்சு, 4 பேர் ஜெயிப்பாங்க, 2 பேர் துவக்கலாம். சகஜம். இது ஜனநாயக அடிப்படையில் இதெல்லாம் பெறலாம். இந்த ஜனநாயக அடிப்படையில் நாங்க இப்படி செஞ்சது அவரை நீக்கிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களால ஆதாரத்தை காட்ட முடியுமா? நீக்கலாம் இல்ல. அங்க நடந்தது பொதுக்குழு நடந்துச்சு, தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால், அதே பொதுக்குழுல இந்த இனாயத்துல்லாவும் செயலாளர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுகிறார். எந்த இனாயத்துல்லாவை நீக்கிட்டேன்னு சொல்லி நீங்க சொல்றீங்களோ, அதே இனாயத்துல்லா அதே பொதுக்குழுல செயலாளர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுகிறார், பொருளாளர் பதவிக்கும் முன்னிறுத்தப்படுகிறார்.
செயலாளர் பதவிக்கும் சில ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, பொருளாளர் பதவிக்கும் சில ஆட்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்க, பரட்டுமேன்னு சொல்லி. எந்த பொதுக்குழு? அந்த மசூர் ரஹ்மானுடைய பொதுக்குழுல தான் இவ்வளவு நடக்குது. அப்ப கடைசி என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவருக்கு விழுந்த ஓட்டு கம்மி, அவருக்கு இன்னொரு ஆள் முன்னிறுத்தப்படுகிறார் அசதுல்லா, அவருக்கு விழுந்த ஓட்டு வந்து கூடுதல். அந்த அடிப்படையில் அசதுல்லா தேர்ந்தெடுக்கப்படுகிறாரு, இனாயத்துல்லா வந்து தேர்ந்தெடுக்கப்படல. இதுதான் நடந்த உண்மை. இங்க எங்க நீக்கிறது, எங்க கூடிய பேச்சு எங்க இருக்குது? அடுத்த குற்றச்சாட்டு பொய். இந்த பொய்யில வந்து அடுத்த இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒருதலை பட்சமாக அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறார். யாரு? ப்ரொஃபசர் ஜவாஹிருல்லா உண்மை பேசுவோம் என்ற அந்த சிடியில எவ்வளவு அழுத்தமாக அந்த பொய்ய மக்களுக்கு மத்தியில் சொல்றாரு பாருங்க. அதாவது நான் ஒருதலை பட்சமாகத்தான் அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. ஜவாஹிருல்லா அவங்க வந்து இதை எப்படி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நாம மக்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமையில நாங்க இருக்கிறோம். அவர் பொய் சொல்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமையில் நாங்க இருக்கிறோம். இது ஒரு பொய். ஒருதலை பட்சமாக அந்த நிர்வாக குழு கூட்டப்படவில்லை. அதற்கு பெரிய சான்று என்னன்னு கேட்டா, ஒருதலை பட்சமாகத்தான் அந்த நிர்வாக குழு கூட்டப்பட்டிருக்கும் என்றால் இதே இனாயத்துல்லாக்கு ஓட்டு போட்டாங்க. ஒரு ஆள் கூட ஓட்டு போட்டு கூடாதுல. இனாயத்துல்லாக்கு ஏறத்தாழ 30-35 பேர் ஓட்டு போட்டாங்களே. எப்படி ஒருதலை பட்சமா கூட்டினாச்சுன்னா எதுக்கு அவருக்கு ஓட்டு வந்துச்சு? அவர் எப்படி வந்து செயலாளர் பதவிக்கு முன்னிறுத்தி இருப்பாங்க, பொருளாளருக்கும் முன்னிறுத்தினாங்களே. செயலாளர்ல அவர் தேர்ந்தெடுக்கப்படலன்னு சும்மா இருந்திருக்கணும், பொருளாளராக வரட்டுமே முன்னிறுத்தினாங்களே. அது எப்படி முன்னிறுத்தினாங்க? ஒருதலை பட்சமா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? இவர் லுஹா தரப்புல யாரை கையை காட்டுறாங்களோ அவங்க மட்டும் தான் வந்திருக்கணும். ஒருதலை பட்சமாக நடந்திருந்தா இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்காது. இது ஒண்ணு. அடுத்ததாக இவர் விசாரிச்சு முடிவு செய்யல, ஏதோ ஒருதலை பட்சமாகத்தான் ஜவாஹிருல்லா அவங்க நடந்திருக்கிறாங்கிறதுக்கு இன்னும் தெளிவான சான்று நம்ம காட்டுறதா இருந்தாச்சுன்னா, இந்த பொதுக்குழு கூட்டப்படுவதற்கு முன்னாலேயே சில சம்பவங்கள் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? சம்பந்தப்பட்ட இந்த இனாயத்துல்லா, எந்த இனாயத்துல்லாவை நீக்கிவிட்டோம் என்று இவங்க குற்றம் சாட்டுறாங்களோ, நீக்கப்படாத அந்த இனாயத்துல்லாவை நீக்கிட்டோம் சொல்லி இவங்க கொச்சப்படுத்துறாங்களோ, கேவலப்படுத்துறாங்களோ, அந்த இனாயத்துல்லா அன்றைக்கு பொதுக்குழு கூட்டப்படுகின்ற அன்றைக்கு காலையில ஒரு 10 அல்லது 11 மணி இருக்கும். பிஜேட்ட பேசுறாரு. பிஜேட்ட வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இது மாதிரி வந்து லுஹா அவங்க வந்து ஒரு பொதுக்குழு கூட்டிட்டாங்க, அதுல லுஹா தரப்பு ஆள் மட்டும்தான் கூட்டப்பட்டிருக்கிறாங்க, லுஹாவை எதிர்க்கக்கூடிய யாருமே கூப்பிடப்படவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிஜே நேரடியா போன்ல கேட்கிறாரு, அப்படியா? அப்ப உங்கள்கிட்ட வந்து லுஹாவால் விடுபட்ட ஆட்கள் லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையா? அல்லது லுஹா வந்து என்னென்ன விட்டுட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆட்கள் லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குமா இல்லையா? அந்த லிஸ்ட்டை எங்கள்கிட்ட கொண்டு வாங்க. யார் யாரையெல்லாம் லுஹா விட்டுருக்கிறாரோ அவரையெல்லாம் கண்டிப்பாக பொதுக்குழுக்கு அழைக்கக்கூடிய அந்த நடவடிக்கையில நான் ஈடுபடுவேன், கண்டிப்பா கூப்பிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பிஜே திரும்ப கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னா, நீங்க வந்து அப்படி ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கலாம் இல்லங்கிறாரு. சரி லிஸ்ட் வேண்டாம், ஒரு ஆளையா நீங்க சொல்லுங்களேன், லுஹா வந்து விட்டுட்டாரு, வேணும்னே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளையா நீங்க கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போதும் கூட இல்ல அப்படிங்கிறார். எந்த அளவுக்குன்னா, இப்ப நீங்க சொல்ல வேண்டாம், போன்ல இப்ப கூட சொல்ல வேண்டாம், நீங்க சாயந்தரம் வரை டைம் இருக்குது, நீங்க பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னால சொன்னாலும் சரி, அப்பமா நீங்க சொல்லுங்க, அந்த ஆள் நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு ஆளை தான் நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட இந்த இனாயத்துல்லாவிட்டே பிஜே போன்ல பேசுறாங்க. இது ஒண்ணு. அதே போன்று அதே நாளிலே ஜேஎஸ்சி ரிஃபாயி அவங்களும் இதே குற்றச்சாட்டை தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவர் எஸ்.எஸ். சைஃபுல்லா ஹாஜா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒருதலை பட்சமா தான், அதாவது லுஹாவுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் கூப்பிடப்படுறாங்க, அவர்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே விடுபட்டு போனாங்க இப்படின்னு சொல்லி அவரும் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. அப்ப சைஃபுல்லா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த லிஸ்ட தாங்கன்னு கேட்கறாங்க, விடுபட்ட ஆகக்கூடிய லிஸ்ட தாங்கன்னு கேட்கறாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த யார் வந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ அதுல ஒரு ஆளையா நீங்க காட்டுங்க அப்படின்னு சைஃபுல்லாவும் இதே துணியில அங்க கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ரிஃபாய் அந்த நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்த தகவலை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறார். சரி, உங்கள்கிட்ட தகவல் சொன்னாங்களா, அவங்கள யாராவது விடுபட்டா கூட அதையே நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் வரையும் சொல்லல. அன்றைக்கு வந்து பொதுக்குழு நடந்து முடிகிற வரையிலையும் அவங்க சொல்லல. இன்னும் சொல்ல போனால் இன்றைய தேதி வரையிலையும் லுஹாவால், அதாவது லுஹாவுடைய எதிரிகள் அத்தனை பேர்களுமே அந்த பொதுக்குழுல விடுபட்டார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டு